தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பரம வீட்லக்கு வந்து எதையுமே நம்பாத மாதிரி இளமதி கிட்ட நடிக்க ஆரம்பிக்கிறாப்புல. "உன்னால தான் என் கலாமாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. நீ இதுக்கப்புறம் இந்த வீட்ல இருக்கவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போயிட்டு இளமதியோட பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்து இளமதிய கைய பிடிச்சு தர தரன்னு வெளியில இழுத்துக்கிட்டு வந்து வெளியில விட்டு கதவை சாத்திடுறாப்புல. இளமதிக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளோ ஆதாரத்தை காமிச்சும் இந்த பரம நம்மளை நம்பவே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல கதவை சாத்திக்கிட்டு உள்ளார நம்ம பரம ரொம்பவுமே கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இளமதியை நம்ம இப்படி வெளியே பிடிச்சி தள்ளிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கலா, அவங்க பையன் ரஞ்சிதம் 3 பேருமே கார்ல வந்து இறங்குறாங்க. பரமன் தான் இப்ப வீட்டுக்குள்ளார இருக்காப்புல இல்லையா, இளமதி வெளியிலேயே உட்காந்துருக்குறாங்க அங்க இருந்து போகாம. அதுக்கப்புறம் என்ன, கலா வந்து வேணுமுனே நம்ம இளமதியை வெறுப்பேத்துற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தல்ல, உன்னையும் பரமனையும் எப்படி நான் சொன்ன மாதிரியே பிரிச்சுட்டேன்னு, இதுக்கப்புறம் உன்னால ஒண்ணுமே கழட்ட முடியாது அப்படி இப்படின்னு வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் ரஞ்சிதம் போய் கதவை தட்டின உடனே நம்ம பரம கதவை திறக்கிறாப்புல. உடனே பஞ்சு டைலாக்கா பேசிக்கிட்டு இருந்த கலா அப்படியே ஒன்றும் முடியாத மாதிரி அப்படியே நொண்டி நொண்டி நடந்து அப்படியே போறாங்க. பரமனும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க நடிக்கிறதெல்லாம் டிராமா தான்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம பரமனும் ஒரு பக்கம் பயங்கரமா நடிச்சு தள்ளுறாப்புல. அதாவது கலாவை முழுசா நம்புற மாதிரி நம்ம பரம நடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. இப்ப என்ன, இளமதியை வெளியே உட்கார வச்சுட்டாங்க இல்லையா. இப்ப இந்த விஷயம் இளமதியோட அப்பா அம்மாவுக்கு தெரிய வருது. உடனே அவங்க வந்து இளமதி கிட்ட, நீ வாமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம், இங்க எதுக்குமா உட்காந்துருக்க அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா இளமதி முடியவே முடியாது, நான் இவங்க தான் இருப்பேன், பரமன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப இளமதியும் நம்ம நர்மதாவும் சேர்ந்து வக்கீலை பார்க்கத்தான் போறாங்க. ஸோ வக்கீல் கொஞ்ச நேரத்துல போலீஸோட அங்க கலாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் ஆர்டர் இருக்கு, பரமனும் இளமதியும் 6 மாசம் சேர்ந்து தான் இருந்தாகணும். அப்படி கோர்ட் ஆர்டரை நீங்க மதிக்கலைன்னா அப்புறம் வேற மாதிரி நடக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா இந்த கலா இருந்துக்கிட்டு, என்ன நடந்தாலும் நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம், இந்த இளமதி இதுக்கப்புறம் இங்க உள்ளார விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா பரம இருந்துக்கிட்டு, விடுமா அவ இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. ஸோ இதுவும் ஒரு பரமனோட பிளான் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு.